தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை சரியாக மாலை 7:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை. நாம் இன்றைக்கு காலையில் அறிக்கையில் 6:30 மணிக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தோம். அந்த அறிக்கையில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, வட தமிழகத்தின் சில இடங்களில் பெருமளவுக்கு ஒரு மழைப்பொழிவு நேற்றைக்கு போல் அமையாமல் இன்றைக்கு சில இடங்களில் மழைப்பொழிவு அமையும். ஒரு சில இடங்கள்லேயே படிப்படியாக புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள பகுதிகளிலையும் சரி, தென் மாவட்டங்கள், தென் உட்புற மாவட்டங்கள்லையும் சரி, டெல்டா மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் அமையப்பெறும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொன்ன அடிப்படையில் இன்றைக்கு மழைப்பொழிவு நாம் எதிர்பார்த்த இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. தற்பொழுது இந்த அறிக்கை கொடுக்கக்கூடிய இந்த வேளையிலே தென் கடலோர மாவட்டங்களில் கனத்த மழையாக பெய்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. காலை வேளையில் கொஞ்சம் அது தொய்வடைஞ்சு காணப்பட்டிருக்கும். அது எதன் காரணமாக அப்படின்னா, இலங்கையை ஒட்டிய தெற்கு பகுதிகளில் அந்த சுழற்சி